கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மைசூர் தேசிய மொழிக் கழகம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகத்தில் மொத்தம் வந்துட்டு 6000 மொழிகள் இருக்குது, பேசுகிற மொழிகள் இருக்குது. அதில் 2500 மொழிகள் அழிவோட விளிம்பில் இருக்குது அப்படின்றாங்க. இது ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, அதில் அழிவோட விளிம்பில் இருக்க மொழி நம்ம தமிழ் மொழி இல்லை அப்படிங்கிற ஒரு ஆறுதலான விஷயம். இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நேரு பல்கலைக்கழகத்தில் அபி அப்படிங்கிறவங்க ஒரு புள்ளிவர் சொல்கிறாங்க, கடந்த 10-12 வருஷத்துக்குள்ளே ஆங்கிலம் அப்படிங்கிற மொழி அதிகமாக உள்ள பூந்துருக்கு அப்படின்றாங்க. இது நம்ம வெளிப்பட நமக்கே தெரியும். இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ நம்ம ஆங்கில மொழி படிக்கிறது தப்பே கிடையாது. இப்போ ஏன்னா என் பிள்ளையிலே இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வச்சிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. அவன் படிக்கிறது என்ன வேணால் மொழியாக இருக்கட்டும். ஆனால் அவன் சிந்திக்கிறது வந்து அவனோட தாய்மொழியில் தான் இருக்கணும். எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் எழுதட்டும் தப்பு இல்லை, ஆனால் எக்ஸாம் என்ன எழுத போகிறோம்னு சிந்திப்பான்ல, சிந்தனை, அந்த சிந்தனை வந்து நம்ம தாய்மொழியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம மொழியை காப்பாற்ற முடியும் இல்லையா? நம்ம தாய்மொழியை, நம்ம தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கு ரொம்பலாம் பாடுபட தேவையில்லை. இப்போ நம்ம மொழியை வந்துட்டு வேறு மாநிலத்துக்காரன் பேசணும், இல்லை வெளிநாட்டுக்காரன் வந்து பேசணும் அப்படிங்கிறதுலாம் ஆசைப்பட தேவையில்லை. அது தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டிலே 8 கோடி பேர் இருக்கும். 8 கோடி பேருமே முறையாக வீட்டில் தமிழ் படித்து முறையாக தமிழில் பேசினாலே போதும், தமிழ் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். எத்தனையோ மொழிகள் உலகத்தில் இருந்தால் கூட, என்ன சொல்லுங்கள் 6000 மொழிகள்னு சொல்லிட்டு, அதில் பல மொழிகள் கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சே போயிருக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடி நதிக்கரை நாகரிகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது நதிக்கரை நாகரிகத்தை உருவாக்குனதே வந்துட்டு சுபேரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, சுபேரியர் அப்படிங்கிற அந்த மொழியே இன்றைக்கி இல்லை. சுமார் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நைல் நதின்னு சொல்லுவோம் இல்லையா? நைல் நதி ஓரத்தில் வந்துட்டு கிளியோபாட்ராவோட வாழ்ந்த இடம் எகிப்து. இன்றைக்கி எகிப்து அப்படிங்கிற மொழி பேச்சில் இல்லை. 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இதிகாசத்தை கொடுத்த சமஸ்கிருத மொழி பேச்சு மொழியாக இன்றைக்கி இல்லை. சுமார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி மாவீரர் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இன்றைக்கி மொழியாக பேசக்கூடிய மொழியாக இல்லை. 2600 வருஷத்துக்கு முன்னாடி போதி மரத்துக்கடியில் உட்காந்து தவம் பண்ணாரே புத்தர், அவர் பேசின பாலி மொழி இன்றைக்கி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்து இருக்காரே, அவர் பேசிய அரேபிய மொழியோட உட்பிரிவு ஒரு மொழி இருக்குது, கிப்ரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மொழி இன்றைக்கி பேச்சு மொழியும் இல்லை, வழக்கிலையும் இல்லை. இது மாதிரி பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சதை தாண்டி பல மொழிகளும் கண்ணுக்கு தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு. தாய்மொழியை சரியாக பாதுகாக்கிறவங்க யாருன்னு சொன்னால் என்ன பண்ணால் நான் யூதர்களை தான் சொல்லுவேன். ஏன்னா 1948 ஹிட்லர் வந்துட்டு ஒரு 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவிச்சான். அந்த ஊரில் ஒரு புல்லு கிடையாது, ஒரு சின்ன வீடு எதுவும் கிடையாது, எல்லாமே நாட்டை விட்டு ஓடுறாங்க, வேறு நாட்டில் இருந்துட்டாங்க. அப்போ அங்கேருந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களையும் கூப்பிட்றாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பாலைவனத்தில் கொஞ்சமாக கட்டி ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. அப்படி கொஞ்சமாக உருவாக்கி வந்த நாடு தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்துக்கே பல விஷயங்களில் சவாலை விடக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் வளர்ந்துருக்காங்க. அப்படின்னா அது காரணம் என்னென்னா, அந்த நாட்டை அவ்வளோ பக்குவமாக உருவாக்குனது காரணம் அந்த யூதர்கள் பேசிய அந்த மொழி அவங்களுக்கு தாய்மொழியாக இருந்ததால தான். யூதர்களை பற்றின ஒரு ஆர்டிகல் வந்துச்சு, ஒரு வருஷமாக நான் படித்தேன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ அதாவது இன்றைக்கி இஸ்ரேல் இவ்வளோ பொருளாதார வளர்ச்சியாக இருக்கிற காரணம் என்ன, 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, சின்ன குழந்தைகளுக்கு சொல்கிற விஷயம், எந்த சூழ்நிலையும் அவங்களோட தாய்மொழியை கண்டிப்பாக கற்றுக்கிட்டா படிக்கணும் அப்படிங்கிறாங்க முதல்ல. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூதர்களை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன சாதனை பண்ணால் கூட எல்லா யூதர்களையும் சேர்ந்து ஒரு பாராட்டு விழா மாதிரி வச்சு ஒரு பெருமைப்படுத்துவாங்களாம். அது மிகப்பெரிய பூஸ்டாக இருக்குன்றாங்க அவங்க. மூணாவது வந்துட்டு சிக்கன பொருளாதாரம், தேவையில்லாத வெட்டி செலவுலாம் செலவிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் தேவைக்கு மட்டும் தான் செலவழிக்கணும் அப்படிங்கிறது 3 தான் எங்கள் யூதர்களை ஒரு நாடாக பெருசாக ஆக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இன்னும் யூதர்களை பற்றி ஏன் பேசுகிறோம்னா, யூதர்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? யூதர்களை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களில் யூதர்கள் நிறையா பேர் இருக்காங்க. விஞ்ஞானிகள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், அதில் மிகப்பெரிய சாதனைகள் செஞ்சவங்க யூதர்கள் தான். அப்புறம் அந்த மிகப்பெரிய சினிமா கலைஞர்கள் அதிகமாக இருக்கிறதும் யூதர்கள் தான். அதே மாதிரி பொருளாதார மேதைகள் அதிகமாக இருக்கிறதும் யூதர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் நோபல் பரிசு இருக்கு இல்லையா, நோபல் பரிசில் அதிகமாக வாங்கினவங்களில் குறிப்பாக 65% பேர் நோபல் பரிசு வாங்கினவங்களில் யூதர்கள் தான் அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க. இந்த யூதர்களை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சின்ன வரிகள் தான் ஞாபகம் வருது. வயிற்றுக்குள்ளே போகிற அரிசிக்கும் வாயோடு நிற்கிற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு இல்லையா? ஒருத்தர் பிரச்சனை வருது அப்படின்னா அதை தாண்டி அடித்து முடிச்சு போய் ஜெயிக்கிறவனுக்கும் அந்த போட்டியே கலந்துக்கவே மாட்டேன்னு சொல்கிறான்ல, அதுக்கும் அவனோட 2 பேத்துக்கும் வாழ்க்கை முறைகளே வேறு இல்லையா? ஸோ அதான் நான் பார்க்குறேன், அந்த வரிகளை தான் நான் யூதர்களாக பார்க்குறேன். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்துட்டு குழந்தைகளுக்கு நல்லா படிங்க, அதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவோம். அதை விட்டுட்டு மகாத்மாவாக இருக்கணும், காமராஜராக இருக்கட்டும், இல்லை நீ காரைக்கால் மாதிரி வா, அப்புறம் வேறு யார் அன்னி தெரசா மாதிரி இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க. அதுக்கு அவங்க இருக்காங்கல்ல, என்னவா இருக்கணும், நீ எந்த மொழி வேணாலும் இருக்கட்டும், எந்த மொழி வேணாலும் இருக்கட்டும், தாய்மொழியை நல்லா படிக்கணும், மனித அறத்தோடு இருக்கணும். இது 2 போதும், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நம்ம இருப்பானு தெரியாது, ஆனால் நம்ம தாய்மொழி, நம்ம தமிழ் நாடு எப்படி இருக்கணும் ஒரு ஆசை அப்படின்னா, முதியோர் இல்லங்கள் இல்லாத நாடாக இருக்கணும், சிறைசாலைகள் இல்லாத நாடாக இருக்கணும். இது 2 போதுமே. நம்ம குழந்தைகள் சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. பூக்களை பறிக்காதுன்னு சொல்லித்தரணும், புகைப்பிடிக்காதுன்னு சொல்லித்தரணும். ஏதாவது பிரச்சனை வருதா அமைதியாக இருங்க, வரிசையில் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வரிசையில் நிற்க வேண்டிய இருக்கா, வரிசையில் இல்லைங்க, குப்பைகளை கண்ட இடத்துல கொட்டாதீங்க,
ஃபோன் பேசுகிறத அளவோடு வச்சுக்குங்க அப்படிங்கிற அறிவிப்பு பலகைகள் இல்லாத நாடாக இருக்கணும். குழந்தை வந்துட்டு 10 வயசில் அறியாமையாக இருக்கட்டும், 20 வயசில் அறிவோடு இருக்கட்டும், 30 வயசில் ஆற்றலோடு இருக்கட்டும், 40 வயசில் செல்வத்தோடு இருக்கட்டும், 50 வயசில் அனுபவத்தோடு இருக்கட்டும், 60 வயசில் அமைதியாக இருக்கட்டும், 70 வயசில் சந்ததியோடு இருக்கட்டும், 80 வயசில் சன்னதியோடு இருக்கட்டும், 90 வயசில் இருந்தால் அப்போவாவது நிம்மதியாக இருக்கட்டும்.